பரலோகத்துக்கு வந்துட்டேனா? ஐயோ, பரலோகத்துக்கே வந்துட்டேனா? நான் தான் டாக்டர் ஏசப்பா. உங்க டீம்ல யாருக்காவது ஹெல்ப் வேணா கூட கேளுங்க. எங்களோட டயலாக் என்னன்னா, கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க அப்படின்னு நிறைய பேர் உங்கள்கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். 1000 பேரை கொண்டாதான் அரை வைத்தியர்னு சொல்லிட்டாங்க. அதனால 1000 பேரை உங்க பரலோகத்துக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன். என் லிஸ்ட் பரலோகத்துல இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. நிறைய பேர் அனுப்பி வச்சிருக்கமா? இல்லங்க உங்க பேர் இல்ல. ஏசப்பா ஏசப்பா நிறைய பேர் அனுப்பி வச்சிருக்கேன். உங்ககிட்ட இருக்கா? நல்லா பாருங்க. உங்ககிட்ட இருக்கா? ஸ்பெக்ஸ் போட்டு பாருங்க. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஜூம் பண்ணி. இல்லங்க உங்க பேர் இல்ல. என் பேர் கொஞ்சம் இருக்கா? உங்க பேர் இல்லங்க. ஐயோ, என் பேர் இருக்கும் பாருங்க, நல்லா பாருங்க. மகளே, இங்க வாங்க. நீ டாக்டராக உங்களுக்கு நிறைய ஊசி இருக்கும்போது போடுறாங்க. வாங்க இங்க வாங்க. நிறைய குழந்தைகளை நீ கொண்டிருக்க. அதனால நீ உன்னுடைய டாக்டர் தொழில்ல நீ உண்மையாக இல்லை. அதனால உன்னை இந்த பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது மகளே. நான் இன்ஜினியராக இருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் நிறைய கட்டிடங்களை கட்டியிருக்கிறேன். நிறைய டேம்ஸ், பில்டிங்ஸ், நிறையா நான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டு என் நிமித்தமாக வந்து நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறாங்க. அதனால் நான் உங்களுக்கும் வந்து நான் நிறையா டிசைன்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். இந்த ஹெவனில் வந்து நல்ல அழகான ஒரு பீம் கட்டித்தரேன். ஒரு நல்ல டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணித்தரேன். உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன் ஏசப்பா. நீங்கள் வந்து என் பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நான் அங்கே வந்தால் தான் வந்து அதை நான் வந்து பண்ண முடியும். இல்லங்க உங்க பேர் இல்ல. இல்லை, இன்னும் நல்லா செக் பண்ணி பாருங்க. இல்லங்க உங்க பேர் இல்ல. இந்த பேப்பர்ல செக் பண்ணி பாருங்க. என் பேர் கண்டிப்பா இருக்கும் ஏசப்பா. இல்லங்க உங்க பேர் மகளே, நீ உன்னுடைய பேர் இல்லையா? உன்னுடைய பேர் இருக்காது மகளே. ஐயோ, என் பேர் இல்லையா? ஆமா, நீ வந்து நிறைய பாலங்கள் வந்து கட்டின. அந்த பாலங்கள் எல்லாமே வந்து நீ வந்து முழுமையாக கட்டவில்லை. எல்லா இதுலேயும் வந்து நீ ஏமாற்றி உன்னுடைய ஆசைகளுக்காக, உன்னுடைய பண தேவைகளுக்காக நீ அந்த பாலத்தை முழுவதும் நீ தவறாக கட்டினதுனால அந்த பாலம் இடிந்து நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க. அதனால உனக்கு இந்த பரலோகத்தில் இடம் கிடையாது மகளே. ஐயோ ஆண்டவரே, எனக்கு இந்த பரலோகத்தில் இடம் இல்லையா? ஐயோ ஏசப்பா, எனக்கு இந்த பரலோகத்தில் என் பேர் இல்லையா? ஐயோ ஆண்டவரே, இழுத்துட்டு வாங்க. இங்க நரகத்துல நிறைய பில்டிங்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு. என்னை இழுக்காதீங்க. வணக்கம் ஏசப்பா. நான் ஒரு பெரிய அரசியல்வாதி. என்ன தெரியாதவங்க யாருமே இருக்கு. தலைவி வாழ்க, தலைவி வாழ்க, தலைவி வாழ்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. தலைவி வாழ்க, தலைவி வாழ்க. தலைவி, உங்க டயலாக சொல்லுங்க. ஏசப்பா, நான் மக்களுக்காக நிறைய இலவசமா கொடுத்திருக்கேன். 1000 மாசம் கொடுத்திருக்கேன். அது போக ஏரியெல்லாம் அழிச்சு நிறைய வீடு கட்டி கொடுத்திருக்கேன். அதனால என் பேர் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஏழை மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கேன். இல்லம்மா உங்க பேர் இல்ல. நல்லா பாருமா, என் பேர் இருக்குன்னு சொன்னா உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை. நல்லா பாரு. இல்லம்மா உங்க பேர் இல்ல. சாரி, உங்ககிட்ட இருக்கா? நல்லா கண்ணாடி போட்டு பாருமா. இல்லம்மா உங்க பேர் இல்ல. ஏசப்பா, ஒரு மறுபரிசீலனை பண்ணுங்களேன். மகளே, கூட்டு வாங்க. இங்க கூட்டு வாங்க. நீ நினைக்கிற மாதிரி நீ உலகத்துல வந்து நீ நிறைய பேருக்கு இலவசம் எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் நீ கொடுத்த இலவசம் எல்லாமே நீ எல்லா மக்களிருந்து ஊழல் பண்ணி அடித்த காசு தான். அதனால நீ ஊழல் பண்ண பணத்தை எல்லாம் தான் வச்சு மக்களுக்கு கொடுத்த. அங்கே உள்ள கவர்மெண்ட் மாதிரி இந்த பரலோகம் கிடையாதுமா. இது வேற கவர்மெண்ட்டு. உனக்கு இங்கே பரலோகத்தில் இடம் இல்லைம்மா. என்னது இவ்வளோ வெளிச்சமா இருக்கே, இவ்வளோ பிரகாசமா இருக்கே, நான் எங்க வந்திருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? இவ்வளோ வெளிச்சமா இருக்கு. ஓ, நான் பரலோகத்துக்கு வந்துட்டேனா? ஏஞ்சல்ஸ், நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் பெரிய கிரிமினல் லாயர். நான் தான் பூமியில இருக்கும்போது என்னை நம்பி யாரெல்லாம் காசு கொடுத்து என்கிட்ட வந்தாங்களோ அவங்களுக்காக நான் வாதாடி அவங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பை நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் எத்தனையோ குடும்பங்களை சேர்க்கிறவங்கள சேர்த்து வச்சிருக்கிறேன், பிரிக்கிறவங்கள பிரித்து வச்சிருக்கிறேன்,
அப்புறம் பொய் சாட்சி சொல்லி பரலோகத்தில் கூட உங்களுக்காக ஆளும் சேர்த்துருக்கேன் நான். அதனால கண்டிப்பா பரலோகத்தில் என் பேர் கண்டிப்பா அதில் இருக்கும். நல்லா பார்த்து சொல்லுங்க. எந்த புஸ்தகத்துலயுமே உங்க பேர் இல்லம்மா. இல்லை, 2வது அடிக்கிறாங்களா, அவங்க புக்கில் இருக்கும். இல்லையா? நான் நிறைய நன்மை செஞ்சிருக்கிறேனே. மகளே, உன்னுடைய வேலையில் நீ நிறைய குடும்பங்கள் சேர்வதற்கு உதவி செய்யாமல் நிறைய குடும்பங்களை பிரிக்கிறதுக்கு தான் நீ வந்து பண்ணியிருக்க. நீ எத்தனையோ குடும்பத்தை பிரித்தனால அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க கண்ணீர் வந்து அவங்களுடைய வேதனை எல்லாமே ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து சவுண்டு கொடுத்துட்ருக்கு. அதனால நீ உன்னுடைய உழைப்புக்கு நீ உண்மையாக இல்லாதனால உனக்கு இங்கே இடம் இல்லை மகளே. அப்படி சொல்லாதீங்க. நான் இங்க இருக்க முடியாதா? நான் போக மாட்டேன். நான் உங்களோட தான் இருப்பேன். அந்த லாயரை ஒரு டைம் வாய்ப்பு கொடுங்க எனக்கு. ஒரு டைம் வாய்ப்பு கொடுங்க. ஒரு டைம் வாய்ப்பு கொடுங்க. லாயர் இங்க கூப்பிடுங்க. இங்க நிறைய கேஸ் இருக்கு. இங்க வாங்க லாயர். நரகத்துக்கு வாங்க. ஆஹா, இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் வச்சதுக்கு 200 லைக் மேல போயிருக்கு. ஒரே சந்தோஷம் தான். நம்ம ஜாலியா இருக்க வேண்டியதான். சரி, என்னப்பா ஒரே வெளிச்சமா இருக்கு. எங்கப்பா வந்திருக்கோம்? ஐயோ ஏசப்பா, தேவதைகள்லாம் இருக்காங்க. ஒருவேளை நான் பரலோகத்துக்கு வந்துட்டோம் போலயே. சரி சரி, இதை ஒரு வீடியோ போட்டு லைக்ஸ் அள்ள வேண்டியதான். எல்லாரும் பாருங்க, நான் வந்துட்டேன். நான் எங்க வந்திருக்கேன்னு பாருங்க. நான் பரலோகத்துக்கு வந்துட்டேன். நான் எங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏசப்பா எப்படி இருக்கீங்க ஏசப்பா? என் பேர் கண்டிப்பா இருக்கும். நான் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கேன் தெரியுமா உங்களுக்காண்டி? எத்தனை ஸ்டோரி போட்டிருப்பேன் உங்களுக்காண்டி. என் பேர் கண்டிப்பா இருக்கும். இருந்தாலும் சும்மா பார்த்து சொல்லுங்க பாப்போம். இல்ல உங்க பேர் இதுல இல்ல. கண்டிப்பா இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, திருப்பி திருப்பி பாருங்க. இல்ல உங்க பேர் இதுல இருக்கும், பாருங்க, நல்லா பாருங்க. A to Z வரைக்கும் உங்க பேர் எந்த புஸ்தகத்துலயுமே இல்லம்மா. மகளே, நீ உன்னுடைய மொபைலில் வந்து நீ உலகத்து பிரமாணமான காரியங்களுக்கு வந்து இடம் கொடுத்துட்டு என்னை வந்து நீ வந்து உள்ளத்தில் வைக்காமல் விட்ட. நீ வந்து வேஷம் மாதிரி நீ என்னை தேடிட்டு இருந்துற. ஆனால் உள்ளத்துலேருந்து நீ என்னை ஒரு நாளுமே நீ தேடினதில்லை. ஏதோ ஸ்டேட்டஸ்க்காகவும் ஏதோ வந்து செலிப்ரிட்டிக்காகவும் நீ வந்து பண்ணிகிட்ருக்க. ஆனால் உன் உள்ளத்தில் நான் இல்லைம்மா. அதனால் உனக்கு இந்த இடத்துல இடம் கிடையாதும்மா. இழுத்துட்டு வாங்க. அந்த அக்கா இங்க இழுத்துட்டு வாங்க. இங்க வந்து ஸ்டோரி போட சொல்லுங்க. நான் நிற்கிறது பரலோகம் தானா? என் கண்ணை என்னால் நம்பவே முடியலையே. நான் இதுக்கு தகுதியே இல்லையே. நான் கொஞ்சம் கூட அதுக்கு தகுதியே இல்லையே. தேவனே, பாவியான் என் மேல் கிருபையாரோ. தேவனே, அதுக்கு தகுதியே இல்லை ஏசப்பா. அது கொஞ்சம் கூட தகுதி இல்லை ஏசப்பா. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. நான் பூமியில் வாழும்போது உங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறேன். உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கிறேன். உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் விட்டு நான் ரொம்ப தூரமாக நான் போயிருந்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காத அருவருப்பான நிறைய காரியங்களை இந்த பூமியில் செஞ்சேன். ஆனால் ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க, இயேசுவை நீ ஏற்றுக்கோ, உன் வாழ்க்கையிலேருந்து மனம் திரும்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். இனிமேல் வாழ்ந்தால் ஏசுப்பாக்காக தான் வாழ்வேன், ஏசுப்போடு தான் பயணம் செய்வேன்னு சொல்லி அன்னைக்கு நான் தீர்மானம் எடுத்தேன் ஏசுப்பா. ஆனால் தீர்மானம் எடுத்துட்டோம், ரொம்ப நேரம் பின்னாடி போயிட்டேன். ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு நேரம் கொடுத்தீங்க, ஆனால் நான் செய்யலை ஏசுப்பா. அவர்கிட்ட இயேசு சொல்லு நீங்கள் எத்தனையோ தடவை என் உள்ளத்தில் உணர்த்துனீங்க, ஆனால் நான் சொல்லாம விட்டுட்டேன் ஏசுப்பா. நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் நான் தூங்கணுமேன்னு டயர்டாக இருக்கேன்னு தூங்கிட்டேன் ஏசுப்பா. ஆனாலும் நீங்கள் என்னை நேசித்தீங்கள. நான் சர்ச்சுக்கு ஒழுங்காகவே வரல ஏசுப்பா, டைமுக்கு கூட நான் வரல ஏசுப்பா. ஆனாலும் நீங்கள் என்னை நேசித்தீங்க ஏசுப்பா. மகனே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். இந்த பூமியில் நீ இருக்கும்போது என்னோடு நீ பயணம் செய்தாய்.
அது மாத்திரமல்ல, என்னோடு கூட நீ ஒவ்வொரு நாளும் பேசினாய். இந்த ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. நீ இந்த பரலோகத்தில் பிரவேசி. நன்றி இயேசுப்பா. Thank you Jesus.